வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்சிஎஃப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் எல்சிஎம் எப்படின்னு அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் பார்ப்போம். 12 மற்றும் 18 ஹெச்சிஎஃப் காண்க. ஸோ 12 என்னது, 12க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 12 வந்து டிவைட் பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 கிடைக்கும். அடுத்தது 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். அதே மாதிரி 3க்கு நம்ம கண்டுபிடிச்சோன்னா 1 வந்துடும். கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம வந்து அதை போட்டுகிட்டே வரணும். அதுமாரி 18க்கும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு 12க்கு வகுத்திகள் என்ன, 2, 2, 3 அதை எடுத்து எழுதுகிறோம். 18க்கான வகுத்திகள் 2, 3, 3 அதையும் எடுத்து எழுதின பிறகு 2த்துக்கும் பொதுவான வகுத்திகள் இது. ஸோ 2க்குமே வரணும், இந்த நம்பர் வந்து இருக்கணும். இப்போ ஓகேவா? அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்குது, 2, 2 காமனாக இருக்குது. அதேமாரி இதில் 3, 3 ரெண்டுத்துலையுமே ஒரே நம்பர் வருது. ஸோ ஓகேவா? அந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்து மல்டிபிள் பண்ணணும். அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். இப்போ 2த்தையும் எடுத்து எழுதிடுறோம். 2 × 3. ஸோ 2 × 6. இப்போ 6 அப்படிங்கிறதா ஹெச்சிஎஃப். ஓகேவா? பொதுவான வகுத்திகள். அப்போ 2 நம்பருக்குமே பொதுவான நம்பர் வந்து 2, 3 வருது. அதை நம்ம எடுத்துடுறோம். அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் பேசிக்காக ஹெச்சிஎஃப் வந்து போடுறது. ஓகேவா? அதிலே வந்து குரூப் 4ல் 2018 ஒரு கொஷின் வந்திருக்கு. அது என்னென்னு பார்ப்போமா? 90, 150, 225 ஆகிய எண்களின் ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் காண்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எப்படின்னு பார்த்துருவோம். ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா 90, 150, 225 மூணுக்கும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் தனித்தனியாக. ஸோ இப்போ வந்து இதோட மடங்குகள் வகுத்தி என்னன்னு பார்த்துட்றோம், கண்டுபிடிச்சிடறோம். அதேமாதிரி இதுக்கும் வகுத்திகளை கண்டுபிடிச்சிடறோம். 225 வகுத்திகளும் கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? மூணுத்தையும் எடுத்து இதுமாரி தனியாக எழுதிடுங்க. 90க்கு என்ன வருது, 3, 2, 3, 5. 150க்கு 5, 2, 3, 5. 225க்கு 3, 3, 5, 5. ஓகேவா? இது மூணுத்துலேயுமே காமனான நம்பர் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ மூணுத்துக்குமே என்ன காமன் நம்பர் வந்திருக்கு, 3, 3, 3, 5, 5, 5. இது ரெண்டும் தான் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்படும். அப்போ என்ன எழுதிடுறோம், 3 × 5. ஓகேவா? ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிடுறோமா? ரெண்டுத்தையும் எடுத்து எழுதின பிறகு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3, 5 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். பேசிக்காக ஒரு சம் போட்டு பார்த்தோம். அதுலேயும் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சோம். இதுலேயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற முறை. இதில் வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன சொன்னேன், லீஸ்ட் காமன் மல்டிப்புள்னு சொன்னால் பெருக்கி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வந்து 90க்கு அதுமாரி கண்டுபிடிக்கணும். ஸோ 90ஓட மடங்குகள் தான் வந்து எழுதணும். ஸோ 90ஓட மடங்கு என்ன, 90, 180, 270, 360, 480 இது மாதிரி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி 150க்கு பார்க்கும்போது 150, 300, 450ன்னு போயிட்டுருக்கோம். ஸோ 225க்கு அதேமாரி பண்ணோன்னா 225, அடுத்தது என்ன வரும், 450. ஓகேவா? எப்படின்னா 90னா திரும்ப 90ஓட 90 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 180 கிடைக்கும். 180ஓட 90 ஆட் பண்ணால் கிடைக்கும் 220. ஸோ அதுதான் வந்து மடங்குகள். அதில் வந்து பொதுவான நம்பர், அதில் வந்து எதுனா குறைவான நம்பர் பார்க்கணும். ஸோ ஏன்னா இதுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி இது மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் வந்து குறைவான நம்பர் தான் பார்க்கணும். லீஸ்ட் அப்படின்னா குறைவான நம்பர் தானே. அப்படி நான் போட்டிருக்கேன் வீடியோவில். அது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போ குறைவான காமனான நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 450. இதுதான் வந்து மூணுத்துலையுமே இருக்குது. அதுதான் குறைவான நம்பருமே. இதில் அதான் மடங்குகள், குறைவான மடங்குகள் பார்த்திங்கன்னா இது 3 தான். ஸோ அதனால் எல்சிஎம் என்னது, 450. ஓகேவா? அதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் 450, ஹெச்சிஎஃப் வந்து 15. ஓகேவா? இப்படி தான் வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இது எப்படின்னு பார்த்துங்க. நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.